ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம துணிகளை தைக்கும்போது இந்த துணிகள் என்ன செய்யணும்னா ஒரே இடத்துல அப்படியே இருந்து அங்கே இந்த ரெகுலேட்டரை கீழே பார்த்து வைக்கும்போது துணிகள் நம்ம பார்த்து மூவ் ஆகும். ரெகுலேட்டர் மேலே இருக்கும்போது துணிகள் லெஃப்ட் அங்கே பார்த்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் துணிகள் ஒரு இடமும் போகலை, அப்படியே நிற்கிது, நிலவிலே நிற்கிதுன்னு சொன்னால் அதில் என்ன மிஸ்டேக், வேறு ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. இங்கே இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரூ லைட்டாக லூஸ் ஆகும்போது நாளடைவில் இந்த நண்டுகால் பகுதியில் உள்ள உலக்கம் வந்து கீழே வந்து இறங்கும்போது டக்குன்னு வந்து ஜாம் ஆகி இங்கே இருக்கும் பார்த்துடுங்க. ஜாம் ஆகும்போது துணி அங்கேயும் கொண்டு போகாது, இங்கேயும் கொண்டு போகாது. அதனால லைட்டாக வந்து இந்த ஸ்க்ரூவை நீங்கள் லூஸ் ஆக்கிட்டு இந்த நண்டுகால் பகுதியை வந்து மெதுவாக தூக்கணும், மேலே தூக்கணும், லைட்டாக மேலே தூக்கணும். அந்த பின் சைடில் இருக்கு இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதை வந்து லைட்டாக இப்படி தூக்கி கரெக்டாக அந்த நண்டுகால் பகுதியை மேலே தூக்கிட்டு சரியாக இருக்கிறதா என்பதை கவனிச்சிடுங்க. கரெக்டாக இங்கே செட் பண்ணும்போது கீழே வரணும், இங்கே மேலே தூக்கும்போது மேலே ஏறிடும், இங்கே நண்டுகால் பகுதி மேலே தூக்கும். அப்படி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஸ்டிச்சரை ரெகுலேட்டரை இங்கே நீங்கள் அதுக்கு தகுந்தவரை அமைச்சிட்டு இப்போதைக்கு அடித்து பாருங்கள். துணி அங்கே இங்கே மூவ் ஆகுது பாருங்கள், சந்தோஷமாக இருந்துச்சு. முதல்ல அந்த ஒரு சகோதரி நம்மள்கிட்ட கொண்டு வரும்போது அங்கே இங்கே மூவ் ஆகலை, துணி மூவ் ஆகாமல் இருந்துச்சு. ஒரே அடியாக ஒரே இடத்துல அப்படி அடிச்சுட்டே இருந்துச்சு. இந்த நண்டுகால் பகுதியை லைட்டாக கீழே இறக்கிடுங்க. இப்போ அதை பிடிக்கும் பார்த்தீங்களா, பிடிக்கும்போது இங்கே கீழ்ப்பகுதினா துணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே மூவ் ஆகி வரும். இங்கே மேல் பகுதியில் நம்ம ரெகுலேட்டரை மாட்டணும்னு சொன்னால் துணி தன் போக்கிலே அங்கே பார்த்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். இதாங்க கரெக்டு. இனிமேல் இந்த ஸ்க்ரூ என்ன செய்யணும், ஸ்ட்ராங்காக டைட் பண்ணிவிடுங்க. இவ்வளோதாங்க மேட்ரு. நான் ஒரு வீடியோ பிடிச்சி இதுக்கு கண்டினியூவாகிட்டு இந்த பெரிய வீடியோவில் இருக்குது பார்த்துடுங்க. என்னால் மொத்தமாட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் அந்த வீடியோ கட் ஆகிட்டு 11 பாயிண்ட் ஏதோ இருக்குது சம்திங், கட் ஆகிட்டு பார்த்துருங்க. அதனால தான் இதை தனியாக பிடிச்சிருக்கேன். இதுதான் மிஸ்டேக். இந்த மிஷினில் அந்த சகோதரி அப்படி கொண்டு வந்தாங்க, ஷட்டில் கர்க்லேயே ஒரு பகுதியாக வந்து மாட்டியிருந்தாங்க. அது அந்த பெரிய வீடியோவில் இருக்குங்க. அந்த பெரிய வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அப்போ முழுசாக ஒரு மிஷினில் என்ன மிஸ்டேக் வந்தாலும் உங்களால் சரி பண்ணுறதுக்குள்ள திறமையும் ஆளுமை சக்தியும் வந்துடும். அதுக்காக தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் நூல் போட்டு நீட்டாக தைக்கலாம் பார்த்துடுங்க. துணி அங்கே மூவ் ஆகி போயிடும். இவங்க துணி வந்து மூவ் ஆகலை, அது ஒரு மிஸ்டேக்கு. நல்லா இழுத்து பார்த்துருப்பாங்க. ரெண்டாவது இந்த ஷட்டில் ஒர்க்லேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்து அதை நான் அந்த வீடியோவில் பதிவிடுங்க, இங்கே பார்த்து